இந்த 3 நபர்கள் உட்பட 6 பேர் சேர்ந்து சுமார் 800 செல்போன்களை ஆட்டையை போட்டு ஜார்க்கண்ட், பீகார் மாநிலங்கள் வழியாக கொண்டு சென்று நேபாள எல்லை பகுதிகளில் விற்றிருக்கிறார்கள். $8 கோடி மதிப்பிலான செல்போன்களை ஆட்டையை போட்டு தொடர்ந்து நடந்த விற்பனை. செல்போன் திருட்டு மட்டுமே பிழைப்பு. கைது செய்து நடக்கும் விசாரணை. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா காவல்துறையினர் தான் இவர்களை பிடித்து கடும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக கோவிந்த் மகத்தோ, ரோஹித் ஷைனி, ஷியாம்குமார் ராய் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்து நடத்திய விசாரணையில் அவர்கள் பீகார், ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இவர்கள் முக்கியமாக குறிவைப்பது குளிருக்காக பயன்படுத்தப்படும் ஜர்கின் ஜாக்கெட்டுகளை அணிந்திருப்பவர்களை மட்டுமே அதிகமாக குறிவைத்ததாகவும் அவர்களுக்கு தெரியாமல் நூதன முறையில் செல்போன்களை எடுத்து திருடி சென்று விற்பனையில் ஈடுபடுவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. थाना फेज 2 पुलिस टीम के द्वारा एक सराहनीय कार्य किया गया, जिसमें एक मोबाइल चोरी करने वाली गैंग का पर्दाफाश हुआ है. इसमें कुल मिलाकर 6 अभियुक्तों को न्यायिक हिरासत भेजा जा रहा है और 2 बाल अपराधियों को भी संरक्षण में लिया गया है. நொய்டா மற்றும் டெல்லி NCR பகுதிகளில் அவர்கள் உள்ளூர் சந்தைகள், மக்கள் அதிகமாக கூடும் பகுதிகளுக்கு சென்று தொடர்ந்து திருட்டில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு மொத்த எண்ணிக்கையிலான நூற்றுக்கணக்கான செல்போன்களை திருடிய பிறகு அவர்கள் சொந்த ஊருக்கு சென்று 3 அல்லது 4 மாதங்கள் இருந்துவிட்டு ஜார்க்கண்ட், பீகார் மாநிலங்கள் வழியாக கொண்டு சென்று நேபாள எல்லை பகுதிகளில் விற்றதாக போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அவர்களிடமிருந்து இதுவரை விலை உயர்ந்த 821 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்றும் அவற்றின் மதிப்பு 6 கோடியிலிருந்து 8 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என்றும் காவல்துறையினர் தகவலை தெரிவித்திருக்கும் நிலையில் அவர்களிடம் மேலும் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.